ஹாய். ஏர்லி மார்னிங் 5 மணி மார்கழி மாதம் திங்கக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன vlog தான். ஃபஸ்ட்டு விஷயம், மார்கழி மாதத்தில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும் அப்படின்னா அலாரமே செட் பண்ண வேணாம். ஏன்னா 8 திசையில் இருக்கிற 8 கோவில்லேருந்து அட் அ டைமில் 8 பாட்டு ஓட்டுவாங்க. அதுவே நம்ம காதில் 8D எஃபெக்ட்ஸ் மாதிரி கேட்டுகிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன். கரண்ட்லி ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் மை வீட்டு மொட்டை மாடி. இன்னும் சன்ரைஸ் ஆகலை. இப்போதைக்கு என் காதில் 4 சாங் கேட்குது, அதுவும் ஒரே டைரக்ஷன்லேருந்து. இந்த ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் மை வீட்டு கொல்லை. மார்கழி மாதத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல்லு தேய்க்கவே கூடாது. பல்லு மட்டும் தேய்ச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும். அதுவும் காலை கடன் மட்டும் வந்துடுச்சு, க்ளோஸ். ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் மை வண்டி. இது கொஞ்சம் நாய் அதிகமாக இருக்கிற ஏரியா. நாய் துரத்துமா இல்லை என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல, பார்த்துடலாம். துரத்த மாட்டேங்குது. ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் தெரு. கோவில்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோவில்லையும் பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அதுதான் எங்கள் ஊர் பெரிய கோவில். இதுதான் எங்கள் ஊர் பெரிய கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 33 ஏக்கர் இருக்குது. க்ளவுட் பேட்டர்ன்ஸ்லாம் இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல. அதிகாலை நேரத்தில் குருவி சத்தம் கேட்குறத விட ஒவ்வொரு கோவில்லேருந்தும் ஸ்பீக்கர் சத்தம் தான் நிறையா கேட்குது. ஏன்னா 50 மீட்டருக்கு ஒவ்வொரு கோவிலில் வேறு வேறு சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமும் இப்படி ஒரு ரைடு வர்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலி எப்படின்னா, ஒரு கோவிலில் பாட்டு முடியுது, அதே பாட்டு இன்னொரு கோவிலில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 கோவிலும் பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த கோவிலில் வேற ஒரு பாட்டு மிடில் ஓடுது, அதுக்கு அடுத்த கோவிலில் வேற ஒரு பாட்டு எண்ட் ஆகுது. மஸ்டான சாங். எல்லா கோவிலையும் மாரியம்மன் சாங் ஓடும்போது இந்த கோவிலில் திருப்பாவை சாங்ஸ் ஓடிட்டுருக்கும். ஏன்னா இது ஒரு விஷ்ணு கோவில். நல்லாயிருக்கும், ரொம்ப பழைய கோவில். இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் திருக்கண்ணமங்கை. மாரியம்மன் சாங்ஸ் ஆர் லிட்டியா. இது திருவாரூர் டு கும்பகோணம் ரோட். நீங்கள் சரியான பைக்கராக இருக்கீங்க, இல்லை ஒரு ரேஸ் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஊருக்கு வாங்க. திருவாரூர் டு கும்பகோணமோ இல்லை கும்பகோணம் டு திருவாரூர் ரோடோ செமையாக இருக்கும். ஃபுல்லாகவே பெண்டு மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ரோடெலாம் ரொம்ப கம்மி இங்கே. அதுவும் காரில் செம்மையாக கார்னரிங் பண்ணணும், அப்படியே வளைச்சி நெளிச்சு ஓட்டணும் அப்படின்னா இந்த ரோடு தான் செம்மையாக இருக்கும். இந்த ரோடு எனிவே ஹேர்பின் பெண்ட் அந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம டெல்டா ஏரியாவில் சூப்பர் கர்வாக இருக்கிற ரோட்டில் இதுவும் ஒன்று. இந்த ரோட் 2008 போட்டது. இன்னி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு பாட்ஹோல் கூட இந்த ரோட்டில் இருக்காது. அதுவும் நம்ம ஊரில் இப்படி ஒரு ரோடெலாம் பார்க்குறது ரொம்ப அதிசயம். ஆற்றுல தண்ணி இல்லை, தண்ணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டில் வேகமாக ஓட்டும் போது கொஞ்சம் கண்ணசந்தாலும் சரி, ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ இல்லை வயல்லையோ போய் தான் உண்டியலில் காசு விழுற மாதிரி விழணும். ஏன்னா கர்வ்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். வெள்ளப்புறா கண்ணுக்கு தான் பனி தெரியல, ஆனால் குளிர் நடுக்கி எடுக்குது. வண்டிக்கும் ஓட்ட முடியல, பேசவும் முடியல, வாய்ஸ் வார்மப்பே ஆகலை இப்போ வரைக்கும். ஸ்பீட் பம்ப்லலாம் பார்த்து தான் ஏற்றணும் இங்கே. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீட் பம்பும் மலை மாதிரி வச்சுருப்பாங்க. தோட்டத்துக்குள்ளே வீடு செம்மையாக இருக்குல்ல. இந்த ரோட் டெட் எண்ட் ஆகிற மாதிரியே தெரியுதா, ஆனால் அதுதான் இல்லை. ஒரு செம்மையான டேர்ன் இங்கே ஒன்று இருக்குது.
இப்படி ஒரு டேர்ன் ஆகிட்டு இப்படி ஒரு டேர்ன். மிஸ்டர் சூரியன் இன்னும் வரலை. வரதுக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷனுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு. பப்பி குட்டி ஒரிஜினல் சவுண்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விளாக்ஸில் மியூசிக் ஆட் பண்ணலை. ஃபுல்லாக பச்சைக்கிளியோட சவுண்டு. ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். பாட்டிக்கிட்ட ஒரு பேட்டி. ஹாய். ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம். சொன்னது கேள்வி. அசிங்கமாக இருக்கிறதே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நன்னா இருக்கிறதே ஃபோட்டோ எடுக்கணும். உன் மூஞ்சிக்கே நன்னா இருக்கிறதே ஃபோட்டோ பற்றியாதான் சொன்ன. எங்கள் கிராமத்தில் இருக்கிற ரவுடி பாட்டி இவங்க தான். பற்றியா அடிக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு பேர் சேங்காலிபுரம். திருவாரூர் டு கும்பகோணம் இல்லாட்டி கும்பகோணம் டு திருவாரூர் போகிற வழியில் புதுக்குடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த கிராமம் வந்துடும். பாட்டி ஒரு ஹாய். பொங்கல் டைமில் இந்த கிராமம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு சின்ன கெஸ் மட்டும் பண்ண முடியும். செம்ம அழகாக இருக்கும். இப்போயும் நிறையா ஓட்டு வீடு, பட் ஸ்டில் ஓட்டு வீடெலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மாறிட்டுருக்காங்க. ஃபுல்லாக அந்த கிராமம் மாறுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். பாரம்பரியம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரோட் போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் மண் ரோடாகவே தான் இருக்குது. இதில் நடக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே குஷனில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸ்கை ப்ளூ கலராக தான் இருக்குது. ஆனால் கோப்ரோ கேமராவில் GTA Vice Cityயில் வர ஸ்கை கலரில் காமிக்குது. மிஸ்டர் சூரியன் நல்ல வியூ கிடைக்கும்னு நினச்சேன். அங்கே பார்த்தீங்களா ஒரு மயில் தெரியுது. கோப்ரோவில் தெரியுமா அப்படின்னு தெரியல, பட் அங்கே ஒரு மயில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது கொஞ்சம் கிட்டக்க வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குல்ல லாக். பாம்பு இருக்குமோ பள்ளி இருக்குமோ என்ன இருக்குமோ பார்த்துக்கலாம். உங்கள் டிஎல் மேலேயோ இல்லை மேனேஜர் மேலேயோ இல்லை உங்கள் ஹெட்டு மேலேயோ நீங்கள் எவ்வளோ காண்டில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ ஃபீலாக இருக்கும். இது காடெல்லாம் கிடையாது, ஒரு வீட்டோட கொல்லை சைடு தான். சின்ன லெவலில் எரு செஞ்சிட்ருக்காங்க. இந்த டயத்தில் இப்படி காஃபி சாப்பிடணும். காலங்காலத்தில் பொங்கலை சாப்பிட்டு சாப்பிட்டேன்னா அந்த காஃபிக்குள்ள டேஸ்ட்டே வேறு. ஸோ இப்போ கிராமத்துலேருந்து எக்ஸிட் ஆயாச்சு.
இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன், செம்மையாக இருக்குல்ல. எங்கள் ஊரில் ஈஃபில் டவரை வீட்லேயே நட்டு வச்சுருக்காங்க. இந்த 90s கிட்டுக்கு ஜேசிபியை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வந்துடுது இல்லை? ஒம்பது மணி ஆகுது. மிஸ்டர் சூரியனும் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த குளிர் மட்டும் போகவே இல்லை. நான் ஊட்டி கொடைக்கானல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு டெல்டா டிஸ்ட்ரிக்ட் திருவாரூரில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரியாஸ் பார்த்ததில்ல, வில்லேஜ்க்கெலாம் போனதில்லை அப்படின்னா சீக்கிரமாக டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வில்லேஜஸ்லாம் இப்போ வர வர மாடர்னைஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கூட இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருக்கும்போது பார்த்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற, நம்ம பக்கத்தில் இருக்கிற அழகான விஷயத்தெல்லாம் நான் காமிச்சு vlogs போடுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.